என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சீற்றம் வந்து உன்னை பந்தாடுகின்றது என்று ஆதங்கப்படுகின்றாயா? அதற்காக அந்த சீற்றமே தொடரும் என்று ஒருபோதும் நினைக்காதே. மறுபடியும் அது சகஜ நிலைக்கு திரும்பி வரத்தான் வேண்டும். மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் குழந்தையே. அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் ஒட்டுமொத்த வெளிச்சத்தை தரப்போகின்றன. நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தை இன்று நிறையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் குழந்தையே. என்னை நம்புகின்றாய் அல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி மடுத்து அதை எடுக்கின்றாய் அல்லவா? அப்படி என்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒலி கேட்கின்றது என்று உணர்ந்து அதை செயல் புரிய வைப்பேன் என்று நம்பு. வெறுமையை உணர்ந்தால் வாழ்க்கையில் பிடித்தம் இல்லாமல் இருக்கின்றாய் என்று அர்த்தம். அதனால் வலையில் மாட்டிய மீனைப் போல தத்தளிக்காமல் துள்ளி எழுந்து என் மடியின் மீது உட்கார். என் அரவணைப்பில் நீ வாழ்வாய். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் இருக்கின்றேன், கலங்காதே. கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் என வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று நினைக்கின்றாய். உன் வாழ்க்கையே இனிமேல் தான் ஆரம்பம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் தங்கமே. நான் இருக்க பயம் ஏன்? வீட்டில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. என் ஆசியுடன் உனக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும். யார் மீதும் உன் எண்ணத்தை திருப்பாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். நீ எல்லோரையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பாய். நான் உன்னை உயரத்தில் வைப்பேன். நீ என்னை நம்பி வந்துவிட்டாய். உன்னை காக்க வேண்டியது எனது கடமை. நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. இனி எல்லாம் ஜெயமே. என் பிள்ளை கீழே விழும் நேரத்தில் என் கைகள் உன்னை தாங்க வரும். நீ வீழ்வதை பற்றி எண்ணாமல் வாழ்வதை பற்றி எண்ணு. உன்னை தூக்கிவிட அனைத்திலும் மேலான உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று மறந்து விடாதே. நீ என் மீது நம்பிக்கை வைத்து வைக்கும் அனைத்து கோரிக்கைகளும் என்னால் நிறைவேற்றப்படும். அதற்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். பொறுமையுடன் உன் கடமையை செய். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன். பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நான் வெகு தொலைவில் இல்லை, உன் அருகில் தான் இருக்கின்றேன். நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது. மகிழ்ச்சி பன்மடங்கு பெருகப் போகின்றது. உன் முன்னும் பின்னும் நானே துணையிருக்கின்றேன் குழந்தையே. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டே தான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். இழந்ததை விட்டுவிடு. மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார். அதிலிருந்து தொடரும். இன்னும் இருக்கிறது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு. அன்பு உணரப்பட வேண்டியது, உணர்த்தப்பட வேண்டியது அல்ல. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதால். வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே. விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது. யாரோ கேட்டார்கள், யாரோ சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் மனதை தளரவிடாதே. உனக்கான வாழ்க்கை எதுவோ அதை நோக்கியே பயணத்தை தொடங்கு. அன்பு என்பது நெல் மாதிரி, போட்டால்தான் வளரும். வம்பு என்பது புல் மாதிரி, எதுவும் போடாமலேயே வளரும். பேசிக்கொண்டே இருக்காதே குழந்தையே. உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். மௌனமாயிரு. மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும். ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகள் தான் இந்த உலகத்தில் அதிகமான அளவில் சுற்றி வருகின்றார்கள்.
இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே. மனிதனுடைய திறமை பெரிதல்ல, கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கின்றது. அன்பு குழந்தையே, நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரியது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. இறுதி வரை போராடி கொண்டே இரு. தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும் உன்னிடம். விலை மதிப்பில்லாத அன்பை எல்லா இடத்திலும் கொட்டாதே. சிலருக்கு அது குப்பையாகவே தெரியும் குழந்தையே. வீசி எறிந்தார்கள் என்று விரக்தியில் வீழ்ந்து கிடக்காதே. வைராக்கியம் கொண்டு நீ வாழ்ந்து காட்ட முயற்சி செய். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும், அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது. நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை தங்கமே. உனக்கு தேவையான அனைத்தும் எனதருளால் உன்னை வந்தடையும். எல்லைகள் அறிந்து தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இரு. உறவுகள் இனிக்கும். வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் உன்னோடு பழகியவர்கள் உனக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறந்து விடாதே. போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது. நீ நீயாக இரு. நீ சென்ற இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று சொல்வது தவறு குழந்தையே. மரியாதை இல்லாத இடத்தில் நீ போனதுதான் தவறு. யோசித்தால் தவறு நிறைய உன்மேல்தான் இருக்கின்றது என்பது புரிய வரும். வேண்டுமென்றே சாத்தும் கதவை மீண்டும் ஒருபோதும் தட்டாதே. 8 நச்சுத்தன்மையுள்ள நபர்கள் இவர்களை விட்டு விலகியே இரு. எதிர்மறையை பரப்புபவர்கள், உங்களை எப்போதும் விமர்சிப்பவர்கள், உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்கள், பொறாமை கொண்டவர்கள், பாதிக்கப்பட்டவராக நடிப்பவர்கள், கவலைப்படாதவர்கள், சுயநலம் கொண்டவர்கள், உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர்கள். இவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்லது. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் இல்லை. அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்று விடலாம். ஆனால் தன்னை அறிவாளி என்று எண்ணி பேசுபவர்களிடம் ஒருபோதும் வாதாடாதே. அவர்களை விட்டு விலகி செல்வதே உனக்கு உத்தமம். வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. இதை அடைய வருஷங்கள் ஆகலாம், உடைய சில நொடிகள் போதும். தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே. என் தங்கமே, பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை. கலங்காதே தங்கமே. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன். கலங்காதே. ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். மனம் ஒன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒருமுறை அழைத்துப்பார். பிறகு உன் வாழ்வில் நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள். கலங்காதி தங்கமே. உன் நல்ல மனதை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கலங்காதே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாகிய கடமை. நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். உறவை இழந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் செய்யாத தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பார்கள். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நிம்மதி என்ற ஒன்றை உலகத்தின் எந்த மூலைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது.
உன் ஆசைகளை குறைத்து நீ தேடிப்பார். உன் நிம்மதி உன்னுள்ளேயே இருப்பதை நீ உணர்வா. ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே. செயலை பார்த்து தெரிந்து கொள். தவறுகள் எத்தனை செய்தாலும் தண்டனைகள் கொடுக்காமல் வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்து மன்னிப்பது தாய் என்னும் நீதிமன்றத்தில் மட்டுமே. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். குழந்தையே, உன் மௌனம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரும் என்றால் நீ அமைதியாகவே இருந்து விடு. ஆனால் ஒருபோதும் ஊமையாகவே இருந்து விடாதே. நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. மற்றவரை போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாதே. இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை. அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே குழந்தையே. உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி. அது போதும் குழந்தையே. நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே. தெரிந்து கொண்டாய் என்பதை விட தெளிந்து விட்டாய் என்பதே உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில். நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. என் வைரமே, உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள். அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன். என் வைரமே, உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும். நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல். துணையாக நான் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து. உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து. யதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும். எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும். அதுவே மன அமைதி உண்டாக்கும் வழியாகும். நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தங்கமே. உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும், எதற்காக அழுகின்றா? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையே செய். நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் இல்லை என்ற நிலை இல்லை. இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பார். உணர்வுகளை மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே நல்லது. வருவது வரட்டும், விட்டு விடாதே. உனது குருவையை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு. உண்மையான அன்பு இருந்தால் கோபம், மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு இவையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இவை எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும். திடீரென்று கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே. இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்க முடியும். அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை குழந்தையே. உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன். ஏன், உனக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன். நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக வீண் குழப்பம்? உன் மனதில் தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருக்காதே. நீ கவலைப்படுவதா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு. சந்தோஷமாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நடக்கும் செயலுக்கும்
உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள். அப்போது இனம் புரியாத அமைதி உன் மனதில் உண்டாகும். பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிப் போவதை நீ காண்பாய். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும். என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. என் கண்களின் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகின்றாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.